அன்புக்குரிய சகோதரர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் மதீனாவுடைய இந்த 10 வருட தாவா வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதுல முதலாவது கட்டம் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதற்கான அடித்தளம் இடப்பட்ட காலகட்டம். இதுதான் முதலாவது. அந்த 10 வருடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை. இதை வரலாற்றிலே ஹிஜ்ரத்துடைய ஆரம்பத்தில் இருந்து 6வது வருடம் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை இடம்பெறும் வரைக்கும் உள்ள காலகட்டம் தான் இந்த முதலாவது காலகட்டம், சவால் மிக்க காலகட்டம். 2வது கட்டம் அவர்களுடைய முக்கியமான எதிரியாக இருந்த குறைஷியர்களோடு சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டு வெளிநாட்டு அரசர்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எட்டி வைக்கின்ற காலகட்டம். அது ஹிஜ்ரி 6ஆம் வருடம் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை இடம்பெற்றதிலிருந்து மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஹிஜ்ரி 8ஆம் வருடம் வரைக்கும் உள்ள காலகட்டம். 3வது காலகட்டம் இஸ்லாத்திற்குள் மனிதர்கள் முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகிற காலகட்டம். இது ஹிஜ்ரி 8ஆம் வருடம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதிலிருந்து ஹிஜ்ரி 11வது வருடம் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் வரைக்கும் உள்ள காலகட்டம். இப்படி இந்த 10 வருடங்களும் 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல முதலாவது கட்டத்தை தான் நாங்கள் இன்றைக்கு சுருக்கமாக பார்க்க போகின்றோம். என்ன முதலாவது கட்டம்? இஸ்லாமிய ஒரு சமூகத்திற்கான ஒரு அடித்தளம் விடப்பட்டது. மக்காவிலே ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சா? மக்காவில் இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இருந்துச்சா? இல்லை. நல்ல வளைய கொள்ளுவோம். மக்காவில் இஸ்லாமிய ஆட்சி இருக்கல, மதீனாவுல இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கான மிக முக்கியமான அடித்தளங்களை இட்டார்கள். ஒரு இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு அவர்கள் என்னென்ன முயற்சிகளை செய்தார்கள் என்றா, மதீனாவுக்கு வந்து முதலாவது ஒரு மஸ்ஜிதை நிறுவுகின்ற ஒரு வேலையை பார்த்தாங்க. மஸ்ஜிதுன் நபவி ஒரு சமூகத்துடைய அடிப்படை, ஒரு கேந்திர நிலையம், ஒரு முக்கியமான மர்கஸ் மஸ்ஜித் தான். அந்த மஸ்ஜிதை தான் நாங்கள் மஸ்ஜிதுன் நபவி என்று அழைக்கின்றோம். உலகத்திலே உள்ள முஸ்லிம்களுடைய புண்ணிய ஸ்தலங்கள் என்று சொல்ற 3 தலங்கள் இருக்கின்றன, புண்ணியங்கள். அங்க போன நமக்கு நன்மை கிடைக்கும். அந்த 3க்கும் நாங்கள் சிரமப்பட்டு நன்மையை நாடி புண்ணியத்தை நாடி போக முடியும். அதுல முதலாவது மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம். இதான் முதலாவது இடம். ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்? 1,00,000 தொழுகை. ஒரு தொழுகைக்கு 1,00,000 தொழுகை. 2வது மஸ்ஜிதுன் நபவி, ஒரு தொழுகைக்கு 1000 தொழுகை. 3வது பலஸ்தீன்ல இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா, ஒரு தொழுகைக்கு 500 தொழுகைகள். அப்ப அந்த மஸ்ஜிதுன் நபவி என்ற பள்ளிவாசலை கட்டுகின்ற பணிதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முதலாவது பணி. நாங்கள் அந்த வரலாற்றிலே பார்த்தோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அல் கஸ்வா என்ற ஒட்டகம் எந்த இடத்தில் சென்று மண்டியிட்டு கொண்டதோ அந்த இடம்தான் மஸ்ஜிதுன் நபவி கட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பணம் கொடுத்து, தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து வாங்கும்படி கட்டளையிட்டார்கள். அது வாங்கப்பட்டது. அந்த நிலம் சீர் செய்யப்பட்டது. அதிலே சில மையத்துக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தன. அவற்றையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தோண்டி எடுத்து வேறு இடங்களிலே அடக்கம் செய்ய சொன்னார்கள். அது முழுமையாக சீர் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரும் சேர்ந்து, சஹாபாக்கள் சேர்ந்து மஸ்ஜிதுன் நபவியை கட்டி முடித்தார்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுன் நபவி கட்டுகின்ற விடயத்திலே கல் மண் சுமக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களும் ஒரு நம்முடைய பாசையில சொல்ல கோலையா வேலை பார்த்து, அவர்களும் ஒரு வேலை பார்த்து அந்த மஸ்ஜிதை கட்டுகின்ற பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர், வாழ்க்கை என்றால் மறுமை வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, முஹாஜிர்களுக்கும் அன்சார்களுக்கும்
பிழை பொறுப்பாயாக என்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆர்வப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இந்த மஸ்ஜிது நபவி கட்டி முடிக்கப்பட்டது. அதன் ஒரு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கான ஹுஜராத்துகளை அமைத்துக் கொண்டார்கள். ஹுஜராத் என்றால் ஹுஜராத்து நிசா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியர்களுக்கான வீடுகள். குர்ஆனிலே அல் ஹுஜராத் என்ற அத்தியாயம் வந்திருக்கு. ஹுஜரத்து என்றால் ரூம், அறை. ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு ரூம், அந்த மனைவியுடைய பெயரோடு இணைத்து அது சொல்லப்பட்டது. அதுல மஸ்ஜிது நபவிக்கு மிக நெருக்கமாக இருந்ததுதான் ஹுஜரத்து ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த வீடு. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹுஜராத்துகள் அமைக்கப்படுவதற்கு வரைக்கும் அவர்கள் ஒரு சஹாபியுடைய வீட்டிலே தங்கினார்கள். அந்த மஸ்ஜிது நபவிக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு வீடு. அந்த சஹாபியுடைய பேர் போன வகுப்புல சொன்னோம், அபு அய்யூப் அல் அன்சாரி. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் தங்கி இருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதற்கு செய்த முதலாவது முயற்சி என்ன? ஒரு பள்ளி வாயலை அமைத்தது. விளங்குதா? ஒரு பள்ளிவாசல் என்பது முக்கியமான ஒரு தளம். அது ஐவேளை தொழுகைகள் நடத்தப்படுகின்ற இடம் மட்டுமல்ல அந்த மஸ்ஜித் என்பது. அந்த மஸ்ஜித் என்பது எல்லா விடயங்களிலும் மார்க்கத்தை படிக்கின்ற ஒரு கல்வி கூடமாக அது இருந்தது. அந்த மஸ்ஜிது நபவி, அந்த இடத்திலே மார்க்க வகுப்புகள் நடைபெறும். அதான் மதரசா. அதனால்தான் உங்களுக்கு தெரியும், இந்த மஸ்ஜிதோட சேர்த்தாப்பலதான் மதரசத்துல் குர்ஆன், குர்ஆன் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டது. இந்த பின்னணியில உருவாக்கப்பட்ட உங்களுக்கு தெரியும், இந்த கேரோவில் இருக்குது ஜாமியுல் அஸ்ஹர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அஸ்ஹர் பல்கலைக்கழகம், ஜாமிஅத்துல் அஸ்ஹர் மிக பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் உண்டு. அது ஆரம்பத்தில் ஒரு மஸ்ஜிதாக, ஒரு ஜும்மா பள்ளியாக இருந்தது. அது ஒரு பகுதியில தான் மார்க்க வகுப்புகள் எல்லாம் பாடங்கள் நடைபெற்றுக் கொண்டு வந்தது. அது பிற்பட்ட காலத்திலே அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. வரலாற்றிலே இந்த மஸ்ஜிது நபவியை அடிப்படையாக கொண்டுதான் அவைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப மஸ்ஜிது நபவி ஒரு கல்வி கூடமா இருந்துச்சு. படைகளை அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுவாங்க, யுத்தங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. முக்கியமான பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த பள்ளியில் வைத்தான் தீர்த்து வைப்பார்கள். ஒரு நீதிமன்றம். அந்த மஸ்ஜித் என்பது நீதிமன்றம், ஒரு பைத்துல் மால். அங்கதான் திரைசேரிக்கான பொருட்கள் வந்து கொடுக்கப்படும். ஒரு பைத்துல் மால். அங்கிருந்து மக்களுக்கு ஜகாத் பங்கு வைத்து கொடுக்கப்படும். இப்படி பல கோணங்களிலே அந்த பள்ளி வாயில்கள் பயன்படுத்தப்பட்டன. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக மஸ்ஜிது நபவியை அமைத்தார்கள், ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஏற்பாடாக. இது முதலாவது ஒரு நடவடிக்கை. இரண்டாவது ஒரு நடவடிக்கை, அன்புக்குரியவர்களே, சகோதரத்துவ ஒப்பந்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதற்கு செய்த இரண்டாவது முயற்சி. ஒரு சமூகம் ஒழுங்கு அறிக்கணும் என்றா முஸ்லிம்கள் எல்லாருமே நேனும் சகோதரர்களா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். எங்களோட உள்ளங்களுக்கு இடையில குரோதங்கள், வஞ்சகங்கள், பொறாமைகள் இருந்தா ஒற்றுமையா இருக்கலாமா? அதை இல்ல தாக்கணும். இரண்டாவது முயற்சி. அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரர்களாக முஸ்லிம்களை இணைத்து விடுகின்ற வேலையை பார்த்தார்கள். இது ஒரு முக்கியமான கட்டம். இப்ப மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்கள் என்ன கொண்டு வந்தாங்க? ஏதாவது கொண்டு வந்தாங்களா? வெறுங்கையோட வந்தாங்க, ஒன்றும் எடுத்துக்க வரையில்லாது. மதீனாவில் இருந்தவர்கள் முஸ்லிம்கள் நிறைய பேர் செல்வந்தர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு முஹாஜிரையும் ஒரு அன்சார் சஹாபியையும் சகோதரராக இணைத்து விட்டார்கள். இவருடைய முழு பொறுப்பு உங்களுக்கு தான். எந்த அளவுக்கு என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாரிசு சொத்திற்கு தானே ஃபராயில், அந்த சட்டம் வருகிறதுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றா, ஒருவர் ஒரு சகோதரராக இணைக்கப்பட்டவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய சொத்துக்கள் கூட இவருக்கு வந்து சேரலாம். அந்த அளவுக்கு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினார்கள். பிறகு அந்த சட்டம் என்ன செய்யப்பட்டுச்சு, பின்னாலே மாற்றப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு சகோதரர்களாக பிணைக்கப்பட்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இரத்த பந்த உறவின் ஊடாக ஏற்படுகிற அந்த சகோதரத்துவ பிணைப்பை விட கொள்கை அடிப்படையில் வருகிற அந்த சகோதரத்துவ பிணைப்பு என்பது உறுதியானது, மகத்துவமானது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்
இந்த மதீனாவிலே ஏற்படுத்தி காட்டினார்கள். சில நேரத்தில் இவர்கள் உறவினர்களில் சிலர் இஸ்லாத்துக்கு வராமல் இருப்பாங்க. ஆனா இஸ்லாத்துக்கு வந்த இவர்களுடைய சகோதரத்துவம் மிக பலமாக ஆக்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்ப மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர். இவரையும் சஅத் இப்னு அர்-ரபீ ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியையும் அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரர்களாக பிணைத்து விட்டார்களாம். இப்ப உடனே அந்த சஅத் என்ற சஹாபி சொன்னாராம், மதீனாவுல நான் நல்ல ஒரு செல்வந்தனாக இருக்கிறேன், எனக்கு நிறைய செல்வம் இருக்குது, ரெண்டா சமன பிரிக்கும், அரவாஸ் உங்களுக்கு அரவாஸ் எனக்கு அவர் சொன்னாராம். எப்படி மனம் யோசிச்சு பாருங்க. எனக்கு 2 மனைவியர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு எந்த மனைவி வேணும் என்று சொல்லுங்க, நான் தலாக் சொல்றேன். அவட இதான் முடிஞ்ச உடனே நீங்க என்ன செய்யுங்க, அந்த பெண்ணையே கல்யாணம் முடிச்சு கொள்ளுங்க. அந்த அளவுக்கு அந்த விட்டுக்கோடு போய் பாருங்க சகோதரத்துவ. அப்ப உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த மார்க்கெட்டுக்கு போற வழியை மட்டும் காட்டுங்க, சந்தைக்கு போற வழி, அங்கே சென்று நான் வியாபாரம் செய்து என்னுடைய பொருளாதாரத்தை நான் உயர்த்திக் கொள்கிறேன் என்று அந்த வழியை மட்டும் கேட்டார்களாம். வரலாற்றிலே பார்க்கிறோம். அதற்கு பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வியாபாரம் செய்து மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறினார்கள். மதீனாவை சேர்ந்த ஒரு அன்சாரி பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த திருமணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட அவர் சொல்லவில்லை. இந்த ஹதீஸ் நாங்கள் புகாரில் அடிக்கடி கேட்கிறோம் கல்யாண பயான்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை ஒரு நாள் பார்க்கிறார்கள். அவருடைய ஆடையிலே மனம் தடவப்பட்ட அடையாளத்தை பார்த்தார்கள். என்ன மகிழ்ச்சியான செய்தியா அப்துர் ரஹ்மான் என்று கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சொன்னார். என்ன மகர் கொடுத்தீர்கள்? இப்படி ஒரு அளவுக்கு ஒரு அளவு சொன்னார், ஈச்சங்கொட்டை அளவுக்கு தங்கத்தை மகரா கொடுத்தேன், ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். அவருக்கு ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு அந்த சகோதரத்துவ பிணைப்பில் அந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் எப்படி ஒரு கொள்கை அடிப்படையில் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான். தன் மனைவியை இழக்கிற அளவுக்கு, விட்டுக் கொடுக்கிற அளவுக்கு, பொருளாதாரத்தின் அரைவாசியை விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு. எந்த அளவுக்கு என்றால் அன்சாரிகள் எல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், இந்த மதீனாவில் இருக்கிற எங்களுக்கு சொந்தமான இந்த பேரித்த மரங்கள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு எங்களுக்கு முஹாஜிர்களுக்கும் கொடுத்துருங்க, அவங்களுக்கு அரவாஸ் எங்களுக்கு அரவாஸ். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கலையாம். அதுக்கு கடைசியா வேண்டுமென்று அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு அவர்கள் ஊதியம் பெறட்டும், அந்த அனுமதியை கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அது முஹாஜிர்கள் அன்சாரிகளுடைய அந்த மனதை பாருங்களேன், விரிந்த ஒரு மனது. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் கடைசி வரைக்கும் அன்சாரிகளோடு வாழ்ந்தார்கள். கடைசி வரைக்கும் அவங்க மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு சில நாட்கள் மக்காவில் தங்கி இருந்தார்கள். 19 நாட்கள் மேற்பட்டு தங்கினாங்க. முஹாஜிர்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை விட்டுட்டு இங்க வந்து தங்கிடுவாங்களோ. சரி, அன்சாரிகளுக்கு பயம் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு நான் வருவேன் சொன்னாங்க, உங்களோடு தான் நான் வாழ்வேன், மௌத்தாகுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளை கடைசி வரைக்கும் மறக்கல, அந்த அளவுக்கு அவர்கள் உதவி செய்தவர்கள். அப்ப அந்த சகோதரத்துவ அந்த ஒப்பந்தம் என்பது உறுதியாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த ஜாஹிலியா காலத்தை பொறுத்தவரையில என்னென்ன விஷயத்துல பிரச்சனை, குலப்பிரச்சனை, குலப்பெருமை, குலத்தால் வேறுபட்டார்கள், நிறத்தால், இப்படி எல்லாத்திலையும் வேறுபட்டாங்க. இதெல்லாத்தையும் முதலாவது அழிக்கணும், அடியோடு இல்லாமல் ஆக்கணும். அப்ப இந்த ஒரு உம்மத்தை, ஒரு சமூகத்தை உருவாக்கணும் என்றா உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும், அந்த ஒற்றுமை வரணும். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு அடித்தளம். அதோடு மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் நிக்கல. 3வது கட்டம் என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு நட்பு ஒப்பந்தத்தையும் எழுதினார்கள். இந்த அன்சாரிகள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, அன்சாரிகள்ல சொந்தக்காராக்கள் இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதாக்கள் இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டிய ஒரு நட்பு ஒப்பந்தத்தை எழுதினார்கள்.
என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு உம்மத்துல் வாஹிதா. அவர் இனத்தால், இடத்தால், நிறத்தால், மொழியால், எதனால் வேறுபட்டிருந்தாலும் சரிதான், முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு உம்மத். அது உறுதி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நட்பு ஒப்பந்தத்தில் எழுதினாங்க. இந்த கடந்த காலங்களில் இவர்களுக்கு இடையில இருந்த அந்த குரோதங்கள், பகைமைகள் உள்ளத்தில் இருந்திருக்கலாம், அதை அகற்ற வேண்டும். அதனால இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டால், அநியாயம் செய்தால், அட்டூழியம் செய்தால், முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை எதிர்க்கணும். சில வேளைகளில் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரிதான், எதிர்க்கணும். ஒருவர் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு உதவி செய்யக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு உதவி செய்யக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு எதிராக அவர் செயல்படுவதற்கு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் என்று வருகிற போது எல்லாரும் ஒரு உம்மத் உண்டாகும் என்று சொல்லிட்டு கடைசி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முக்கியமான விடயத்தை எழுதினாங்க. உங்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் அல்லாஹுவினதும் அல்லாஹுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பையும் தான் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்தா யாருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளணும்? ஒன்று அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல் குர்ஆனுடைய தீர்ப்பு, அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸுடைய தீர்ப்பு. இப்படியான விடயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எழுதிய ஒரு நட்பு ஒப்பந்தத்தையும் உருவாக்கினார்கள். இதெல்லாம் என்னத்துக்குண்டா ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதற்கான அடிப்படைகள். அதோடு மாத்திரமில்லை அன்புக்குரியவர்களே, சில ஆன்மீக போதனைகள். இந்த சட்டங்களால் மட்டும் அவர்கள் கட்டுப்படுத்தப்படவில்லை, ஆன்மீக போதனைகளையும் கொடுத்தார்கள். முஸ்லிம்கள் என்பவர்கள் எப்படி இருக்கணும், ஏன் நமக்கு பாடம். முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும்? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த போது நான் அவரை முதலாவது பார்க்க போனேன். அவருடைய முகத்தை உத்து பார்த்தேன். நான் முடிவெடுத்துக் கொண்டேன், இந்த முகம் பொய் சொல்லுகிற முகம் அல்லன்னு சொல்றாரு. அவர் முகத்தை பார்த்தே சொல்லிட்டேன், இது பொய் சொல்ற முகம் இல்லை. அவருடைய நாவில் இருந்து நான் முதலாவது கேட்ட உபதேசம் அவர் சொல்றார். முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார் என்றால், நீங்க அஃஷு ஸலாம் என்று சொன்னாங்க, சலாத்தை பரப்புங்கள். அதுபோல அத்இமு தஆம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள். வஸிலு அல் அர்ஹாம், குடல் வாய்ச்சனங்கள், உறவினர்களை சேர்ந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் எல்லாம் தூங்குகிற போது இரவிலே நின்று வணங்குங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்கள் நிம்மதியாக சுவர்க்கம் நுழைவீர்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்தில் செய்த ஆன்மீக போதனை. 4 விடயங்களை சொன்னார்கள். என்னென்ன விடயம்? முதலாவது அஃஷு ஸலாம், சலாத்தை பரப்புங்களேன்னு சொன்னாங்க. உண்மையை சொல்லுவோம், சலாம் எங்களுக்கு மத்தியில் கூடுதலா பரப்பப்படுகிற போது சகோதரத்துவ பண்பு உருவாகும். சிலருக்கு சலாம் சொல்ல தெரிய வெக்கம். நம்ம சிலருக்கு போய் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று புதுசா சொன்னா நிப்பாட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவன் சலாத்துக்கு அப்படித்தான் விளக்கம் கொடுத்து வச்சிருக்கிறான். ஒரு முஸ்லிம் தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அழகான வாசகம் முகமன் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அடிக்கடி சொல்லக்குள்ள சகோதரத்துவம் ஏற்படும். அஃஷு ஸலாம், உணவளியுங்கள், சகோதரத்துவம் வளரும். இன்னொரு சகோதர முஸ்லிம் பசியோடு இருக்கிற போது நான் உணவளிக்கிறேன், அவன் மீது இரக்கம் வைக்கிறேன். உறவுகளோடு சேர்ந்து நடவுங்கள். இதெல்லாம் ஆன்மீக பயிற்சி உங்களுக்கு கிடைக்கணும் என்றா மக்கள் தூங்குகிற போது நீங்கள் எழும்பி வணங்குங்கள், இரா வணக்கம் செய்யுங்கள். ஒரு ஆன்மீக பலம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். குறிப்பாக தஅவா பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இதை கட்டாயம் செய்ய வேண்டும். அதுபோல் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த போதனை செய்கிறார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கட்டடத்தை போல. இந்த உபதேசங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆன்மீக உபதேசங்களாக சொல்லுகிறார்கள். அது அந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. உறுதியான சகோதரர்களாக வாழ்ந்தார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அவன் அவனுக்கு அநியாயம் செய்யவும் மாட்டான், இன்னொருவர் அநியாயம் செய்யறதுக்கு விடவும் மாட்டான். தன் சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றினால் அல்லாஹ் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை.
ஒரு முஸ்லிமுடைய உலகத்து கஷ்டத்தை நீக்கினால் அல்லாஹ் அவருடைய மறுமை கஷ்டத்தை நீக்குவான். ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் அவருடைய குறைகளை மறுமையில் மறைப்பான். இந்த போதனைகள் எல்லாம் சொல்லி சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய உள்ளங்களில் அந்த சகோதரத்துவ உணர்வை உறுதியாக போட்டார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக மேற்கொண்ட முதலாவது நடவடிக்கை. விளங்குதா? மஸ்ஜிது நபவியை கட்டுகிறார்கள். அடுத்தது சகோதரத்துவ ஒப்பந்தம், நட்பு ஒப்பந்தம், அதுபோல ஆன்மீக போதனைகள், சகோதரத்துவம் தொடர்பான. உண்மையிலே ஒரு நம்முடைய உம்மத் வெல்ல வேண்டும் என்றால் முதலாவது அந்த உம்மத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவ ஒற்றுமை இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வெல்ல முடியாது. இந்த உலகத்தில் நாம் அதைத்தான் என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிஞர்கள் சொல்வார்கள், ஈமானிய பலம், சகோதரத்துவ பலம், ஆயுத பலம். இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்குது, ஆனா சகோதரத்துவ பலவும் இல்லை, ஈமானிய பலவும் இல்லை. அதனால சிம்பிளான முறையில் இன்றைக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள், அந்நியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிராக படையெடுப்பு செய்கிறார்கள். ஒரு காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் என்றால், முஹம்மதுடைய படை என்றால் பயப்பட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றை வாசித்து பாருங்கள். கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த ஒரு ஹுசூசியத், சிறப்பு சொல்றான். மஷீரத் ஸஹர், ஒரு மாதம் நடக்கக்கூடிய அளவுக்கு தூரத்துக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் ஒரு பயம் ஒன்று இருக்கும். அந்த பயம் இன்றைக்கு உள்ளத்தில் எடுக்கப்பட்டு விட்டது. சகோதரத்துவ பலவும் இல்லை, ஈமானிய பலவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது செய்தால்தான். மக்காவில ஈமானிய பலத்தை உருவாக்கினாங்க, மதீனாவில சகோதரத்துவ பலத்தை உருவாக்கினாங்க. அதனால ஒரு இஸ்லாமிய ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான முழு தயார் நிலையையும் அடித்தளையும் அடித்தளத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டிருக்கிறார்கள் என்ற விடயம்தான் இன்றைய வகுப்பிலே நாங்கள் முதலாவதாக உங்களுக்கு படிப்பிக்கின்ற விடயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான ஒரு பாடம், ஒரு போதனை. நாங்கள் சின்ன சின்ன விடயங்களுக்காக நம்முடைய சகோதரர்களுக்கு இடையிலே கோபித்துக் கொள்ளக்கூடாது, குரோதம் கொள்ளக்கூடாது, பகை உணர்வோடு வாழக்கூடாது. மவுத் என்று திடீர்னாப்புல வரும். தூங்க போற நாம எழும்புவது நிச்சயம் அல்ல. அந்த பகை உணர்வால் என்ன பயன்பாடு? நமக்கு தேவையற்ற டென்ஷன், டிப்ரெஷன் எங்களுக்கு அதான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் சும்மா. எனவேதான் இன்ஷா அல்லாஹ் இந்த போதனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்துவோம். இதனுடைய தொடரை நாம் அடுத்த வகுப்பிலே விளங்கிக் கொள்வோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.